அந்த கனவுகளையும் சரி, நேர்லயும் சரி, அவ ஒரு அப்போ அந்த மர்மமான முறையில ஒரு பக்கம் இறந்து போறாங்க. ஸோ அந்த அம்மாவும் பொண்ணும் இந்த படம் ஒரு ஹாரர் மூவின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருக்காங்க. வணக்கம். நான் உங்கள் ராகவகுமார். இது தீபிகா அதிர்வுகள். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி டோர் கதவு அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்தில யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி இப்ப சில படங்கள்ல ஹீரோயினா நடிச்சிருக்க பாவனா நடிச்சிருக்காங்க. இந்த பாவனா தான் இந்த படத்தினுடைய மைய கேரக்டர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு கம்பேக் குடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஹாரர் சப்ஜெக்ட் மூவி. இந்த படத்தில பாவனாவோட அப்பா வந்து பாவனாவுக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா ஃபோன் பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு அந்த ஏக்கத்திலேயே வர்றாரு. ஏதோ ஒரு காரணத்தினால பாவனா அவங்க அப்பாட்ட பேசாம அவாய்ட் பண்றாங்க. சரி இந்த இந்த டயத்துல வந்து பைக் ஓட்டிட்டு வர்றாரு அவங்க அப்பா. திடீர்னு வந்துகிட்டு இருக்கிறப்போ ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி இறந்துடுறாரு. அவருக்கு பாவனாவுக்கு ஒரே ஏக்கமா இருக்கு. இந்த மாரி நம்மளுடைய பேசாம இருந்தனால தான் நம்ம இறந்துட்டாரோ நம்ம அப்பா ஏதோ ஒரு பேச வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பேசிக்கா ஒரு ஆர்க்கிடெக்ட்டா இருக்காங்க. ஆர்க்கிடெக்ட். அவங்க வந்து ஒரு கட்டடத்தில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பில்டிங்கில ஆர்க்கிடெக்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பில்டிங்கில நெறைய பேர் மர்மமான முறையில இறந்து போறாங்க. சராசரியா ஒரு மனுஷனோட ஆயுள் காலம் 120 வருஷம். அந்த 120 வருஷம் வாழ தகுதியான மனுஷன் 50, 60 வயசுலயே இறந்து போயிடுறான். அப்போ அந்த மர்மமான முறையில ஒரு பக்கம் இறந்து போறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, இவங்க வீட்ல நைட்டு தூங்கும்போது நிறைய கெட்ட கெட்ட கனவுகளா வருது. அப்போ அந்த கனவுகளையும் சரி, நேர்லயும் சரி, அவ ஒரு ஒரு விதமான அமானுஷ்ய உருவங்கள வந்து அவங்க பார்க்குறாங்க. அமானுஷ்யமான உருவங்கள வந்து பார்க்குறாங்க. அந்த உருவங்கள் திடீர்னு மறைஞ்சு போயிடுது. அப்போ அந்த உருவத்திற்கும், அங்க நடக்கிற விஷயத்துக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, போயி அந்த பில்டிங் யார்கிட்ட முன்னாடி இருந்தது, என்ன விஷயம்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி யாரோ வாங்கியிருக்காங்க. அந்த வாங்குனவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த வீட்ல வந்து ஒரு அம்மாவும், பொண்ணும் இருந்திருக்காங்க. ஸோ அந்த அம்மாவும், பொண்ணும் ஏதோ ஒரு காரணத்தினால இறந்துட்டாங்க. ஸோ அந்த அம்மா, பொண்ணுக்கு வந்து ஒரு லவ்வர் இருந்திருக்கான். அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு அஃபையர் இருந்திருக்கு. அந்த ஆள் இன்னும் உயிரோட இருக்கான். அவனகிட்ட போய் கேட்டோம்னா, இதுக்கெல்லாம் காரணம் தெரியும்னு சொல்லிட்டு கொடைக்கானலுக்கு போறாங்க. அந்த பழைய எக்ஸ் காதலர தேடி பாவனாவும், மற்றவர்களும் போறாங்க. அங்க என்ன நடந்தது கொடைக்கானல்ல? அதுக்கான விடை வந்து அதுல கிடைக்குதா? அப்படின்னு வந்து நமக்கு தெரியுது. என்னாச்சு அவங்களுக்கு? 4 மந்த்ஸ் முன்னாடி அவங்க அப்பா இறந்துட்டாரு. இந்த படம் ஒரு ஹாரர் மூவின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருக்காங்க. ஆனா இந்த படத்துல வந்து ஹாரருக்கான ஃபீலிங் ரெகுலரா இருக்கிற மாரி தான் இருக்கு. அப்பப்ப லைட் ஆஃப் ஆகி எரியிறது, திடீர்னு ஒரு வித்தியாசமான ஒலிகள் வர்றது, அதே மாரி எப்ப பார்த்தாலும் வந்து திடீர்னு யாராவது ஒரு தலைய விரிச்சு போட்டு பயமுறுத்த உருவம் மாரி ஒண்ணு வர்றது. இதெல்லாம் பார்த்து வந்து நமக்கு வந்து பெரிய அளவுல பயம் வரல. ஏன்னா இந்த மாரி நெறைய படங்கள் நம்ம பார்த்துட்டோம். இது எந்த அளவுலயும் வந்து இந்த ஹாரருக்கான நம்மளோட ஈர்ப்பு அந்த படத்துல இல்ல. ஆனா படத்தினுடைய செகண்ட் ஹால்ஃப் வந்து ஒரு த்ரில்லருக்கான ஒரு ரோல வந்து குடுக்குது. இது ஹாரர்ன்னு நம்ம போய் உட்கார்றோம். ஆனா, கண்டிப்பா இந்த படம் வந்து செகண்ட் ஹால்ஃப்ல ஒரு த்ரில்லருக்கான அனுபவம் குடுக்குது. முதல் ஹால்ஃப் எப்படியோ நீங்க சமாளிச்சிட்டீங்கன்னா, 2வது பாதி வந்து கொஞ்சம் அந்த த்ரில்லர் அப்படிங்கிற ஒரு உணர்வ வந்து நமக்கு குடுக்குது. பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த டாக்குமெண்ட்ட தேடுறதும், டாக்குமெண்ட்டுக்கான காரணங்கள வந்து யாரு? என்ன? அப்படின்னு வந்து தேடி போறதும், அந்த கொடைக்கானல்ல நடக்கக்கூடிய விஷயங்களும் வந்து ஓரளவு ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் பார்க்குற ஒரு ஃபீலிங் வந்து நமக்கு வந்து படத்துல கிடைச்சிருக்கு. ஸோ இவர் வந்து ஹாரரா முயற்சி பண்ணி, இந்த டைரக்டர் ஜெய்தேவ் வந்து ஹாரரா முயற்சி பண்ணி, த்ரில்லரா நமக்கு வந்து கொண்டு வந்து குடுத்துருக்காரு. ஒரு த்ரில்லர் படம் பார்த்தா எஃபெக்ட் நமக்கு கிடைக்குது. ஒளிப்பதிவு வந்து ஒரு மீடியமான ஒளிப்பதிவு. ஏன்னா வந்து ஒரு லோ பட்ஜெட் படம். அந்த பட்ஜெட்டுக்கு என்ன ஒளிப்பதிவு பண்ண முடியுமோ அத பண்ணியிருக்காங்க. பின்னணி இசை வந்து ஆவரேஜா இருக்கு. ரொம்ப ஆஹா ஓஹோன்னு இல்ல. ஆனா கிளைமேக்ஸ்ல சித்ரா அவங்க வந்து ஒரு ஒரு சாங் ஒண்ணு வச்சிருக்காங்க. சித்ரா பாடுற மாரி. அந்த சாங் வந்து நல்லாவே இருக்கு. இந்த மாரி படத்துல சில விஷயங்களும் நல்லா இருக்கு. பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா, பாவனா வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லாம, ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா, அதுல வந்து அவங்க அப்பா இறந்து போனதுக்கப்புறம் அவங்க காட்டுற வந்து ஒரு ஒரு ஏக்கம் ரொம்பவே நல்லா இருந்தது. அதே மாரி ஒரு விடைய தேடி போம்போது நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு அவங்க குடுக்குற எக்ஸ்பிரஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஒரு கம்பேக் பாவனா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த படம் வந்து நல்லாவே வந்திருக்கு. அவங்க நடிப்ப வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கணேஷ் வெங்கட்ராமன் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா வந்திருக்காரு. அவர் வந்து கரெக்ட்டா அவருடைய அவருடைய அஜானுபாவ் உடல வச்சுட்டு அவர் வந்து கரெக்ட்டான ஒரு ஃபிட்டா இருக்காரு. அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டா வரக்கூடியவங்க எல்லாமே ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஏதோ தப்பு நடக்குது சார். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல நடந்தது ஆக்சிடென்ட்ஸ் இல்ல.
ஃப்ளாஷ்பேக்கில் வரக்கூடிய காட்சிகள் ரொம்பவே நல்லா இருக்கு. எந்த ஒரு ஹாரர் மூவியாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். மற்ற படங்களில் பார்க்குற மாதிரி தான் இதுலேயும் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அதே பழிவாங்கல் தான். ஆனால் இது ஒரு த்ரில்லரோட கலந்த ஒரு ஹாரராக இருக்குது. அந்த த்ரில்லர் தான் ஒரு 75% நமக்கு உணர்ச்சி அந்த ஒரு உணர்வை வந்து தருது. ஆனால் இது வந்து ஹாரர் வந்து 25% தான் இருக்குது. ஸோ ஒரு ஹாரர் மூவியை பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி போய் பார்க்கலாம். தொழில்நுட்ப ரீதியாகவும் பின்னணி இசை ரீதியாகவும் ஒரு ஒரு ரொம்ப மிகச்சிறந்த தரமாக இல்லாட்டா கூட அந்த படத்துக்கு எந்த ஒரு அளவுக்கான தரம் வேணுமோ அந்த இதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாமல் இந்த டைரக்டர் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு சிறந்த அல்லது ஓரளவுக்கு ஒரு பொழுதுபோக்கு படமாக இருக்கும். இந்த டோர் அப்படின்றதுக்கு என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக இதுக்கு சம்மந்தம் இல்லை. அந்த அடிக்கடி அந்த படத்தில் வந்து கதவுகள் திறந்து மூடுது. ஸோ அதுக்காக தான் இந்த டோர் அப்படின்றத வச்சிருக்காரு. நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த படத்தை போய் பாருங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ராகவகுமார். மீண்டும் ஒரு தீபிகா அதிர்வுகளில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.